ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் அல்ட்ராமேன் ரைசிங் மூவி தான். இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படம். நம்ம ஹீரோவுக்கு பேஸ்பால்னா ரொம்பவும் பிடிக்கும். அதில் ஒரு சிறந்து விளங்குற ஹீரோ தான் நம்ம கென்னு. இவருடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சோகமாக இருக்க யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா தான். நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராமேனு. தன்னுடைய மனைவி குழந்தைங்க பக்கத்தில் கூட இருக்காமல் கடமை தான் முக்கியம்னு போயிடுவார். அவங்க அப்பாவுக்கு பிறகு இந்த டோக்கியோ நகரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறது நம்மளுடைய கென்னு ஹீரோ தான். அவருக்கு பிடிச்ச பேஸ்பாலையே விளையாண்டுக்கிட்டு இந்த நரகத்தை வச்சுறுத்துற அரக்கன் அசுரங்க எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு அல்ட்ராமேனா வள வராரு டோக்கியோ நகரத்துக்குள்ள. டோக்கியோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா காட்சில்லா உள்ள பூந்து எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணி அழிக்க ஆரம்பிக்கும். அந்த காட்சிலாவை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கென்னு அல்ட்ராமேனா உருவம் எடுத்து அந்த காட்சிலாவை அழிப்பாரு. அதுக்கு பின்னாடியே டிராகனும் கூடவே வரும். அவரு தன்னுடைய விளையாட்டான பேஸ்பால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கூடவே இந்த காட்ஜிலாவையும் அவரு கவனிக்கணும். இதுதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து துன்பம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிராகனும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெடிகுண்டை எடுத்துட்டு போவோம். அந்த டிராகன் எங்கே தான் போகுது அப்படின்னு அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனும் சேர்ந்து போறாரு. கையில் வச்சிருக்க வெடிகுண்டை எப்படியாவது அல்ட்ராமேனு பறிக்கணும்னு பார்க்குறாரு. இவரு கூடயே நிறைய போர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டிராகனை தாக்குறாங்க. அந்த வெடிகுண்டை கையில் வாங்கி அல்ட்ராமேன் பார்க்குறாரு. அதுக்குள்ள வித்தியாசமாக உருவம் தெரியுது. அதுக்கப்புறம் மேலேயே பறந்து போன டிராகனை சோல்ஜர்ஸுங்கெல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா அல்ட்ராமேன் அதுக்கு பின்னாடியே போனவர் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே நினைக்கிறாரு. ஆனா அது அவரால் முடியல. ஏன்னா குண்டுகள்லாம் அவங்க ஏற்கனவே செலுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்த வெடிகுண்டை பார்க்குறாரு. ஒரு உயிர் பிறக்குதுல அது டிராகன் தான். இந்த டிராகனோட குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அல்ட்ராமேன் இருக்காருல்ல அவரை தான் நம்மளுடைய தாய் தந்தை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. டிராகனுக்கு சாப்பிட விளையாட சொல்லி தராரு. இந்த குட்டி டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்கு மீனெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு வந்து மீனெல்லாம் பிடிச்சி கொடுப்பாரு. அது இப்போ சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. வாயில வாந்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் தான் வருது. கென்னு முன்னாடி மாதிரி தனியாளு கிடையாது. இப்போ அல்ட்ராமேனாவும் இருக்கணும், விளையாட்டு வீரரா கென்னாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இருக்கணும். தேவையான நேரத்துக்கு டிராகனுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய விளையாட்டையும் பாதிக்காம பாத்துக்கிறாரு. அல்ட்ராமேனா டோக்கியோ நகரத்துக்கு உதவியா இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிராகனுடைய பல மணி நேரம் ஸ்டே பண்ற மாதிரி வரும். அதனால என்னமோ அவர் விளையாட்டுல அவர் கவனம் செலுத்த முடியாது. ஒரு பத்திரிகை நிபுணர் பார்த்தீங்கன்னா நம்ம கென்ன ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்க முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு பேட்டியெல்லாம் எடுக்க வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு குழந்தைய பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு போய் ஆகணும். அப்போ டிராகனை வீட்டிலேயே விட்டுட்டு அவர் கூடயே அம்மா மாதிரி இருக்கிற கம்ப்யூட்டரை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன்ஸ் ஆடை பார்த்துட்டு இதுதான் நம்மளுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த டவர்ல ஏற ஆரம்பிக்கும். கூடவே நம்ம ஹீரோவும் வந்துருவாரு. இந்த டிராகன் படிப்படியா ஏறி உச்சிக்கே போக ஆரம்பிச்சிரும். இதை பார்த்த சோல்ஜருங்க எல்லா பேருமே இது பின்னாடியே வருவாங்க. அல்ட்ராமேனையும் எச்சரிக்கை பண்ணுவாங்க. இந்த டிராகனை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா உங்களையும் சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து டிராகனை வீட்டுக்கு கொண்டு வராரு. இந்த டிராகனை வில்லன் கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க இதை கொல்லாம விட மாட்டாங்க. இதை அதோட தாயிட்ட நம்ம ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிராகனு வில்லங்க கண்ணில் தெரியவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இது அப்ப அந்த மேலே ஏறினுச்சுல அப்பயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க.
அங்க போனோடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பழைய நினைவெல்லாம் வருது. இந்த இடத்துல தானே நீனும் நானும் உங்க அம்மா எல்லா பேரும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பழைய நினைவெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோட அப்பா. அப்பதான் ஹீரோ, நீங்க அம்மாவை தேடவே இல்லையாப்பா? உங்க அம்மா விட்டு பிரிஞ்சோடனே உன்னையும் உங்க அம்மாவையும் நான் தேடாத கிரகமே இல்லை, எல்லா கிரகத்திலையும் போய் தேடிட்டேன். இந்த டிராகனுக்கு எமி அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு அவங்க அப்பா. நம்ம ஹீரோட அப்பா இந்த எமியை நம்ம ரொம்ப நாள் இங்க வச்சிருக்க கூடாது, அதோட இடத்துக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. அப்பதான் வில்ல பயப்பிள்ளைங்களாம் டிராகன் அழிக்க வராங்க. அவங்கள நம்ம ஹீரோ வந்து அழிச்சிட்டு எமியை அதோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Ultraman, the ultimate babysitter.